போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்க உறுதிமொழி எடுத்த கோவை மாநகர காவல் ஆணையர். கோவையில் 500 பேர் பங்கேற்ற பேரணி. சர்வதேச போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு கோவை மாநகர காவல்துறை மற்றும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் கோவை காந்திபுரம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நடைப்பயணத்தை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் இல்லாத உலகை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் நடைபெற்ற இந்த பேரணியில் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி காவல்துறையினர், கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நகரின் முக்கிய சாலைகள் வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டனர். முன்னதாக கோவை மாநகர காவல் ஆணையர் போதைப்பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய மாநகர காவல் ஆணையர் கண்ணன், போதைப் பொருட்களை ஒருமுறை பயன்படுத்த தொடங்கினாலே அது பேய் பிடித்தது போன்ற அடிமைத்தனத்தை உருவாக்கும். எனவே ஆரம்ப நிலையிலேயே போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை அனைவரும் தவிர்க்க வேண்டும். இளைஞர்கள் மட்டுமல்லாமல் தங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த விழிப்புணர்வு நடைபயணம் மூலம் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் போதைப்பொருள் ஒழிப்பில் சமூகத்தின் பங்களிப்பு அவசியம் என்பதையும் காவல்துறையினர் வலியுறுத்தினர்.